விதி 7. மற்றவர்களை வேலை செய்ய விடுங்கள், ஆனால் பலனை புகழை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Get others to do the work for you, but always take the credit. இந்த விதியின் சுருக்கம் இதுதான். உங்களது இலக்குகளை அடைய மற்றவர்களின் அறிவு, உழைப்பு மற்றும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு கடவுள் போன்ற வேகத்தையும் செயல்திறனையும் கொடுக்கும். இறுதியில் வேலை செய்தவர்கள் மறக்கப்படுவார்கள், ஆனால் அந்த வெற்றியின் முகம் நீங்களாகவே இருப்பீர்கள். முக்கிய உதாரணம்: நிக்கோலா டெஸ்லா vs தாமஸ் எடிசன். புத்தகம் இந்த விதிக்கு 2 வரலாற்று மனிதர்களை ஒப்பிடுகிறது. 1. நிக்கோலா டெஸ்லா. இவர் ஒரு மிகச்சிறந்த மேதை, ஆனால் ஒரு தொழிலதிபராக தோற்றுப்போனார். எடிசனிடம் வேலை செய்த போது அவர் சொன்ன சவாலை ஏற்று இரவு பகலாக உழைத்து டைனமோக்களை மேம்படுத்தினார். ஆனால் எடிசன் அவருக்கு தருவதாக சொன்ன பணத்தை தராமல் ஏமாற்றினார். தனது வாழ்நாள் முழுவதும் டெஸ்லா தனித்தே உழைக்க விரும்பினார். இறுதியில் புகழும் பணமும் இன்றி ஏழ்மையில் இறந்தார். 2. தாமஸ் எடிசன். இவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி என்பதை விட ஒரு புத்திசாலித்தனமான தொழிலதிபர். தன்னிடம் வேலை செய்த திறமையானவர்களை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார். அவர் ஒருமுறை சொன்னார், எனக்கு கணக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, கணக்கு தெரிந்த ஒருவரை என்னால் வேலைக்கு அமர்த்த முடியும். இன்று உலகம் முழுவதும் பல கண்டுபிடிப்புகளுக்கு எடிசனின் பெயரே நிலைத்து நிற்கிறது. இந்த விதியை பின்பற்றுவதற்கான வழிகள்: நேரத்தை மிச்சப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் நீங்களே செய்ய நினைத்தால் உங்கள் சக்தி வீணாகும். உங்களை விட திறமையானவர்களை கொண்டு வேலையை முடியுங்கள். முன்னோர்களின் அறிவை பயன்படுத்துங்கள். ஐசக் நியூட்டன் சொன்னது போல, நான் உயரமாக பார்க்க முடிகிறது என்றால் நான் மாபெரும் மனிதர்களின் ஜெயன்ஸ் தோள் மீது நின்றிருப்பதுதான் காரணம். பழைய அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளை உங்கள் வளர்ச்சிக்கு ஆதாரமாக பயன்படுத்துங்கள். கழுகாக இருங்கள். காட்டில் வேட்டையாடுவது ஒரு மிருகம், ஆனால் அதை சாப்பிடுவது கழுகு. அதுபோல மற்றவர்களின் உழைப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். எச்சரிக்கை: தி ரிவர்சல். இந்த விதியை பயன்படுத்தும் போது சில எச்சரிக்கைகளும் தேவை. உங்களுடைய அதிகாரம் இன்னும் நிலை பெறவில்லை என்றால் அடுத்தவர்களின் புகழை திருடுவது உங்களை கெட்டவராக காட்டும். உங்களுக்கு மேலதிகாரிகள் மாஸ்டர்ஸ் இருந்தால் அவர்களுக்கு கடன் கொடுக்க தவறாதீர்கள். ஹென்றி கிசிஞ்சர் என்ற அரசியல்வாதி அமெரிக்க அதிபர் நிக்சனுக்காக பல வேலைகளை செய்தாலும் இறுதியில் அந்த புகழை அதிபருக்கே விட்டுக் கொடுத்தார். அதன் மூலம் அவர் தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டார். சுருக்கமாக, உழைப்பை கொடுப்பவர் தொழிலாளி, அந்த உழைப்பை ஒருங்கிணைத்து புகழை பெறுபவர் தலைவர். நீங்கள் தலைவராக இருக்க விரும்பினால் மற்றவர்களின் திறமையை உங்கள் கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்.